ஓம் சாந்தி. பிப்ரவரி 29, 2024. காலை முரளி பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, எதிரியான மாயை உங்களின் முன்னால் இருக்கின்றாள். ஆகவே உங்களை மிக நன்றாக பார்த்து கொள்ளுங்கள். தொடர்ந்து முன்னேறும் பொழுது மாயையால் சிறைப்பிடிக்கப்பட்டால் உங்களின் பாக்கிய ரேகையை நீங்கள் இல்லாமல் செய்து விடுவீர்கள். கேள்வி: ராஜயோகி குழந்தைகளான உங்களின் பிரதானமான பணி என்ன? பதில்: கற்பதும் மற்றவர்களுக்கு கற்பிப்பதுமே உங்களின் பிரதானமான பணியாகும். நீங்கள் இறைவனின் வழிகாட்டல்களை பின்பற்றுகின்றீர்கள். நீங்கள் காட்டுக்கு போக வேண்டியதில்லை. உங்களின் குடும்பங்களுடன் வீட்டில் வாழும் பொழுது மௌனமாக இருந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். உங்களின் முழு படிப்பும் இரு வார்த்தைகளில் உள்ளடங்கி உள்ளது: ஆல்பாவும் பீட்டாவும். ஓம் சாந்தி. தந்தையாலும் பிரம்மாவின் மூலமாக குழந்தைகளே காலை வணக்கம் என்று கூற முடியும். எவ்வாறாயினும் குழந்தைகளே, நீங்களும் பதில் சொல்ல வேண்டும். இங்கு தந்தைக்கும் குழந்தைக்கும் இடையே ஓர் தொடர்பு உள்ளது. புதியவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் ஆகும் வரை அவர்கள் தொடர்ந்து எதை பற்றியாவது கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். இது ஒரு படிப்பு. இறைவன் கூறுகின்றார் என்று எழுதப்பட்டுள்ளது. இறைவன் அஷரீரியானவர். நீங்கள் இதை மற்றவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக இந்த பாபாவும் இதை மிகவும் உறுதியாக்குகின்றார். ஏனென்றால் வெளியே மாயையின் தாக்கம் காணப்படுகிறது. இங்கே அவ்வாறு இல்லை. ஒரு கல்பத்தின் முன்னர் தமது ஆஸ்தியை பெற்றவர்கள் இயல்பாகவே வருவார்கள் என தந்தை புரிந்து கொள்கின்றார். இன்னார் விட்டு போக கூடாது என்றோ அல்லது நீங்கள் குறிப்பிட்ட ஒருவரை தக்க வைத்திருக்க வேண்டும் என்றோ நினைக்க கூடாது. அவர் போக விரும்பினால் போகட்டும். இங்கே மரணித்து வாழ வேண்டும். தந்தை உங்களை தத்தெடுத்திருக்கின்றார். தத்தெடுத்தல் என்பது நிச்சயமாக ஓர் ஆஸ்தியை கொடுப்பதற்காகவே இடம்பெறுகிறது. குழந்தைகளும் ஓர் ஆஸ்தியை ஈர்ப்பினால் தமது பெற்றோரிடமிருந்து வருகிறார்கள். ஒரு செல்வந்தருடைய குழந்தை எப்பொழுதாவது ஏழை ஒருவரால் தத்தெடுக்கப்படுவாரா? அவர் எப்படி அந்த செல்வம் மற்றும் சொத்துக்கள் போன்றவற்றை விட்டுவிட்டு செல்வார்? செல்வந்தர்களே யாரையாவது தத்தெடுப்பார்கள். பாபா எங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை வழங்குகின்றார் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் ஏன் அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகக்கூடாது? அனைத்திலும் ஈர்ப்பு உள்ளது. ஒருவர் எந்த அளவிற்கு கற்கின்றாரோ அந்த அளவிற்கு அந்த ஈர்ப்பு ஏற்படும். உங்களுக்கு ஓர் எல்லையற்ற ஆஸ்தியை வழங்குவதற்காகவே தந்தை உங்களை தத்தெடுத்துள்ளார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் அனைவரையும் 5000 வருடங்களுக்கு முன்னர் செய்ததைப் போல் மீண்டும் தத்தெடுக்கின்றேன். நீங்களும் கூறுகின்றீர்கள், பாபா, நான் உங்களுடையவன். 5000 ஆண்டுகளுக்கு முன்னரும் நான் உங்களுடையவன் ஆகினேன். நடைமுறையில் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளுமான நீங்கள் பலர் இருக்கின்றீர்கள். பிரஜாபிதாவும் பிரபல்யமானவர். நீங்கள் ஒரு சூத்ரரில் இருந்து பிராமணர் ஆகும் வரை உங்களால் ஒரு தேவர் ஆக முடியாது. இந்த சக்கரம் தொடர்ந்து குழந்தைகளான உங்களின் புத்திகளில் சுழல்கிறது. நாங்கள் சூத்ரர்களாக இருந்தோம். நாம் இப்பொழுது பிராமணர்கள் ஆகியுள்ளோம். நாம் மீண்டும் தேவர்கள் ஆகுவோம். நாம் சத்யுகத்தில் ஆட்சி செய்வோம். எனவே இந்த பழைய உலகம் நிச்சயமாக அழியப் போகிறது. அவர்களிடம் முழுமையான நம்பிக்கை இல்லாது விட்டால் அவர்கள் சென்று விடுவார்கள். வீழ்ந்து விடுகின்ற குழந்தைகள் பலர் இருக்கிறார்கள். இதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. எதிரியான மாயை உங்களின் முன்னால் நிற்கின்றாள். அவள் உங்களை தன்னை நோக்கி இழுக்கின்றாள். தந்தை மீண்டும் மீண்டும் இதை உங்களுக்குள் உறுதி செய்கின்றார். மாயையிடம் அகப்பட்டு கொள்ளாதீர்கள். இல்லாதுவிட்டால் உங்களின் பாக்கியத்தை இழந்து விடுவீர்கள். தந்தையால் மட்டுமே உங்களிடம் இப்படி கேட்க முடியும். நாம் முன்னர் சந்தித்திருக்கின்றோமா?
வேறு எவருக்கும் இதை கேட்கும் புத்திசாலித்தனம் இல்லை. தந்தை கூறுகின்றார், நான் மீண்டும் கீதையை பேசுவதற்காகவே வந்துள்ளேன். நான் உங்களை ராவணனின் சிறையிலிருந்து விடுவிக்கவும் வந்துள்ளேன். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். இது இப்பொழுது ராவண ராஜ்யமாகும். அது அரை கல்பத்திற்கு முன்னர் ஆரம்பித்த ஒரு தூய்மையற்ற ராஜ்யம். ராவணன் 10 தலைகளுடன் காட்டப்பட்டுள்ளான். விஷ்ணு 4 கரங்களுடன் காட்டப்பட்டுள்ளார். எந்த ஒரு மனிதரும் இப்படி இருக்க முடியாது. இந்த 4 கைகளும் இல்லற பாதையை குறிக்கின்றன. இதுவே லட்சியமும் குறிக்கோளும் ஆகும். விஷ்ணுவின் மூலம் பராமரிப்பு. விஷ்ணு தாமத்தை கிருஷ்ண தாமம் என்று அழைக்கிறார்கள். ஸ்ரீ கிருஷ்ணரை 2 கைகளுடன் மட்டுமே காட்ட முடியும். மனிதர்கள் எதையும் புரிந்து கொள்வதில்லை. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்திற்குரியவை. உங்களுக்கு இப்பொழுது இந்த ஞானம் உள்ளது. உங்களின் லட்சியமும் குறிக்கோளும் சாதாரண மனிதரில் இருந்து நாராயணன் ஆகுவதே ஆகும். இந்த கீதை பாடசாலை நிச்சயமாக ஜீவன் முக்தி அடைவதற்கே ஆகும். பிராமணர்கள் நிச்சயமாக தேவைப்படுகிறார்கள். இது ருத்ர ஞான யாகம் ஆகும். சிவன் ருத்ரன் என்றும் அழைக்கப்படுகின்றார். இப்பொழுது தந்தை கேட்கின்றார், ஞான யாகம் ஸ்ரீ கிருஷ்ணருடையதா அல்லது சிவனுடையதா? சிவன் பரமாத்மா என்றும் அழைக்கப்படுகின்றார். சங்கரர் ஒரு தேவர் என்றே அழைக்கப்படுகின்றார். அவர்கள் சிவனையும் சங்கரரையும் இணைத்து விட்டார்கள். தந்தை இப்பொழுது கூறுகின்றார், நான் இவரில் பிரவேசித்திருக்கின்றேன். குழந்தைகளான நீங்களும் பாப்தாதா என்று கூறுகிறீர்கள். அவர்களோ சிவ சங்கரர் என்று கூறுகிறார்கள். ஞானக்கடல் ஒரே ஒருவரே. இந்த ஞானத்தின் மூலம் பிரம்மா விஷ்ணு ஆகின்றார் என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். சித்திரமும் மிக சரியாக உருவாக்கப்பட்டுள்ளது. விஷ்ணு பிரம்மாவின் தொப்புள் கொடியிலிருந்து வெளிப்படுகின்றார். எவருக்கும் இதன் அர்த்தம் தெரியாது. பிரம்மாவின் கைகளில் சாஸ்திரங்களுடன் காண்பிக்கப்படுகின்றார். இப்பொழுது யார் அமர்ந்திருந்து சாஸ்திரங்களின் சாரத்தை பேசுவது? அது தந்தையா அல்லது பிரம்மாவா? இவரும் ஒரு மாஸ்டர் ஞானக்கடல் ஆகின்றார். எண்ணற்ற படங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் அவை சரியானவை அல்ல. அவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தை சார்ந்தவை. 8 அல்லது 10 கைகளுடன் எந்த ஒரு மனிதரும் இருக்க முடியாது. அவை இல்லற பாதையையே காண்பிக்கின்றது. ராவணனின் அர்த்தமும் காட்டப்பட்டுள்ளது. அரை கல்பமாக ராவண ராஜ்யம் இரவே இருந்தது. அரை கல்பமாக ராமராஜ்யம் பகல் இருந்தது. தந்தை ஒவ்வொரு விஷயத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் அனைவருமே ஒரே ஒரு தந்தையின் குழந்தைகள். தந்தை பிரம்மாவின் மூலம் விஷ்ணு தாமத்தை ஸ்தாபிக்கின்றார். அத்துடன் அவர் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். நிச்சயமாக அவர் சங்கம யுகத்தில் மட்டுமே ராஜயோகத்தை கற்பிப்பார். கீதை துவாபர யுகத்தில் கூறப்பட்டது என கூறுவது தவறு. தந்தை சத்தியத்தையே பேசுகின்றார். பலர் பிரம்மாவின் அல்லது ஸ்ரீ கிருஷ்ணரின் காட்சிகளை பெற்றார்கள். அவர்கள் பிரம்மாவை வெள்ளை ஆடையில் காண்கிறார்கள். சிவ் பாபா புள்ளி ஆவார். அவர்களுக்கு ஒரு புள்ளியின் காட்சி கிடைத்தால் அவர்களால் எதையும் புரிந்து கொள்ள முடியாது. நான் ஓர் ஆத்மா என நீங்கள் கூறுகிறீர்கள். அந்த ஆத்மாவை யார் கண்டார்கள்? எவருமே இல்லை. அதுவும் ஒரு புள்ளியே. உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது தானே? யார் பக்தி உணர்வுகளுடன் வழிபடுகின்றார்களோ அவர்கள் அவரின் காட்சியை மட்டுமே பெறுவார்கள். அவர்கள் வேறு ஏதாவது உருவத்தை கண்டால் குழப்பமடைவார்கள். ஒருவர் ஹனுமானை வழிபட்டால் அவர் அவரை மட்டுமே காண்பார். கணபதியே வழிபடுபவர் அவரை மட்டுமே காண்பார். தந்தை கூறுகின்றார், நான் உங்களை மிகுந்த செல்வந்தர்களாக்கினேன். வைரங்களும் அரிய ரத்தினங்களும் பதித்த மாளிகைகள் அங்கிருந்தன. உங்களிடம் எண்ணற்ற செல்வம் இருந்தது. அவை அனைத்தையும் நீங்கள் எங்கே தொலைத்தீர்கள்? நீங்கள் இப்பொழுது ஏழைகள் ஆகிவிட்டதனால்
யாசகம் செய்கிறீர்கள். தந்தையால் இவை அனைத்தையும் உங்களுக்கு கூற முடியும். இப்பொழுது தந்தை வந்துள்ளார். நீங்கள் மீண்டும் உலக அதிபதிகள் ஆகின்றோம் என்பதை குழந்தைகளான நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். இந்த அனாதியான நாடகம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொருவரும் நாடகத்தில் தனது பாகத்தை நடிக்கின்றார். ஒருவர் ஒரு ஷரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கும் பொழுது அங்கே அழுவதற்கு என்ன இருக்கிறது? நீங்கள் சத்தியுகத்தில் ஒரு பொழுதும் அழமாட்டீர்கள். நீங்கள் இப்பொழுது பற்றை வெல்கின்றீர்கள். லக்ஷ்மி நாராயணன் போன்றோர் பற்றை வென்ற ராஜ்ய அதிகாரிகள் ஆவார்கள். அங்கே பற்று என்பதே இல்லை. தந்தை தொடர்ந்தும் பல்வேறு விஷயங்களை விளங்கப்படுத்துகின்றார். தந்தை அஷரீரியானவர். அவர் பெயர் உருவத்திற்கு அப்பாற்பட்டவர் என மனிதர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் பெயருக்கும் உருவத்திற்கும் அப்பாற்பட்ட எதுவும் இல்லை. ஓ கடவுளே, ஓ தந்தையாகிய கடவுளே என அவர்கள் அழைக்கிறார்கள். எனவே அவருக்கு ஒரு பெயரும் உருவமும் உள்ளன. லிங்கத்தை சிவன் பரமாத்மா என்றும் சிவ் பாபா என்றும் அழைக்கிறார்கள். அவர் நிச்சயமாக பாபா இல்லையா? பாபாவிற்கு குழந்தைகளும் நிச்சயமாக இருப்பார்கள். அஷரீரி ஆத்மாக்களே அஷரீரியானவரை பாபா என்று அழைக்கிறார்கள். அவர்கள் அவரின் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவரை சிவ் பாபா என்று அழைக்கிறார்கள். பின்னர் தமது வீட்டிற்கு சென்றதும் தமது தந்தையை பாபா என்று அழைக்கிறார்கள். ஏன் அவரை சிவ் பாபா என்று அழைக்கின்றோம் என அவர்கள் புரிந்து கொள்வதில்லை. தந்தை அதி உயர்ந்த கல்வியை 2 வார்த்தைகளில் கற்பிக்கின்றார், ஆல்பா மற்றும் பீட்டா. நீங்கள் ஆல்பாவையும் பீட்டாவையும் நினைவு செய்வதனால் ராஜ்யம் உங்களுடையதாகிறது. இது மிக பெரியதோர் பரீட்சையாகும். மனிதர்கள் உயர்ந்ததோர் பரீட்சையில் சித்தியடையும் பொழுது அவர்கள் தாம் முன்னர் படித்தவற்றை நினைவு செய்வதில்லை. அவர்கள் தொடர்ந்து படிப்பார்கள். அதன் சாரம் அவர்களின் புத்திகளில் இறுதியில் நிலைத்திருக்கும். இங்கும் அப்படித்தான். நீங்கள் இறுதி வரை தொடர்ந்து படிக்கின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், மன் மனாபவ். அப்பொழுது ஷரீர உணர்வு இல்லாமல் போகிறது. நீங்கள் மன் மனாபவ் என்ற பழக்கத்தை ஏற்படுத்திக் கொண்டால் இறுதியில் நீங்கள் தந்தையையும் ஆஸ்தியையும் நினைவு செய்வீர்கள். இதுவே பிரதான விஷயமாகும். இது மிகவும் இலகுவானது. தற்காலத்தில் மற்ற கல்விகளிலும் அவர்கள் என்னவெல்லாம் படிக்கிறார்கள் என்பதை யார் அறிவார்கள்? அரசனை போன்றே அவர் கட்டளையிடும் வழக்கங்களும் சம்பிரதாயங்களும் இருக்கும். முன்னர் நிறுத்துதல் முறை தொன் மற்றும் இராத்தல் போன்றவையாக இருந்தன. இப்பொழுது அது கிலோ போன்றவையாக உள்ளன. வெவ்வேறு பிராந்தியங்கள் பல உருவாக்கப்பட்டுள்ளன. டெல்லியில் ₹1 பெறுமதியான ஏதோ ஒரு பொருள் பம்பாயில் ₹2 விற்கப்படும். ஏனென்றால் பிராந்தியங்கள் வெவ்வேறானவை. தமது பிராந்தியம் பட்டினி அடைவதை தாம் அனுமதிக்க கூடாது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்கிறார்கள். அதிக அளவில் சண்டைகள் போன்றவையும் இடம்பெறுகின்றன. அதிக அளவு குழப்பம் உள்ளது. பாரதம் மிகவும் செழிப்பாக இருந்தது. பின்னர் 84 பிறவி சக்கரத்தின் மூலமாக சென்ற பின்னர் அவர்கள் கடனாளிகள் ஆகிவிட்டார்கள். வைரம் போன்று பெறுமதியான பிறவி சிப்பிகள் போன்ற பெறுமதியானவற்றால் தொலைந்து போய்விட்டது என கூறப்படுகிறது. தந்தை கூறுகின்றார், நீங்கள் ஏன் சிப்பிகளுக்காக உங்களையே கொலை செய்கின்றீர்கள்? குறைந்தபட்சம் இப்பொழுது தூய்மையானவராகி தந்தையிடமிருந்து உங்களின் ஆஸ்தியை பெற்றுக் கொள்ளுங்கள். அவர்கள் அனைவரும் அழைக்கிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள், வந்து எங்களை தூய்மையாக்குங்கள். எனவே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இப்பொழுது அப்படி இல்லை என்பதை இது நிரூபிக்கிறது. இப்பொழுது நிச்சயமாக கலியுகமாகும். தந்தை கூறுகின்றார், நான் தூய உலகை உருவாக்கினால் தூய்மையற்ற உலகம் நிச்சயமாக அழிக்கப்பட வேண்டும். இதனாலேயே இந்த மகாபாரத யுத்தம் உள்ளது. இது ருத்ர ஞான யாகத்தில் இருந்தே வெளிப்படும் ஜுவாலையாகும். இந்த விநாசமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டுள்ளது.
அனைத்திற்கும் முதலில் பாபாவிற்கு ஒரு காட்சி கிடைத்தது. அவருக்கு பெரியதோர் ராஜ்யம் கிடைக்கப் போகின்றது என அவர் மிகவும் சந்தோஷப்பட ஆரம்பித்தார். அதன் பின்னர் அவருக்கு விநாசத்தின் காட்சிகளும் தென்பட்டன. மன் மனாபவ் மத்யாஜிபவ். இந்த வார்த்தைகள் கீதையில் உள்ளன. கீதையில் உள்ள சில வாசகங்கள் பொருத்தமானவை. தந்தையும் கூறுகின்றார், நான் இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுகின்றேன், பின்னர் அது மறைந்துவிடும். லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்த பொழுது வேறெந்த மதமும் இருக்கவில்லை என்பது யாருக்கும் தெரியாது. அந்த நேரத்தில் ஜனத்தொகையும் மிகவும் சிறியதாகவே இருக்கும். இப்பொழுது இது பெரியதாக உள்ளது. ஆகவே இந்த மாற்றம் இடம்பெற வேண்டியுள்ளது. விநாசமும் தேவைப்படுகிறது. மகாபாரத யுத்தம் இடம்பெறும். இறைவனும் அங்கே இருப்பார். அவர்கள் சிவனின் பிறந்த நாளை கொண்டாடுகிறார்கள். சிவ் பாபா வந்தபோது என்ன செய்தார்? அதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. தந்தை இப்பொழுது விளங்கப்படுத்துகின்றார். கீதையின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் ஆத்மா அரச பதவியை பெற்றார். கீதையே தாயும் தந்தையுமாக இருக்கிறது. அதன் மூலமாகவே நீங்கள் தேவ தேவியர் ஆகின்றீர்கள். இதனாலேயே ஸ்ரீ கிருஷ்ணர் கீதையை உரைக்கவில்லை என இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது. கீதை ஞானத்தின் மூலமாக ஸ்ரீ கிருஷ்ணர் ராஜயோகத்தை கற்றார். அதன் பின்னர் அவர் அவ்வாறு ஆகினார். நாளை மீண்டும் அவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆகுவார். அவர்கள் சிவ் பாபாவின் பெயருக்கு பதிலாக ஸ்ரீ கிருஷ்ணரின் பெயரை பயன்படுத்திவிட்டார்கள். எனவே தந்தை விளங்கப்படுத்துகின்றார், அதை உங்களுக்குள் உறுதியாக்கிக் கொள்ளுங்கள். அதன் பின்னர் யாருமே உங்களுக்கு தவறான விஷயங்களை கூறுவதன் மூலம் உங்களை வீழ்த்த முடியாது. அவர்கள் பல விஷயங்களை கேட்கிறார்கள். விகாரம் இல்லாமல் எவ்வாறு உலகம் தொடர்ந்து இயங்கும்? இது எப்படி நடக்கும்? ஓ, அது விகாரமற்ற உலகம் என நீங்களே கூறுகின்றீர்கள். சம்பூர்ணமாக விகாரமற்றது என நீங்கள் கூறுகிறீர்கள் தானே? அப்படியென்றால் அது எப்படி விகார உலகமாக முடியும்? நீங்கள் எல்லையற்ற தந்தையிடமிருந்து எல்லையற்ற ராஜ்யத்தை பெறப்போகின்றீர்கள் என்பதை இப்பொழுது அறிவீர்கள். அப்படியென்றால் ஏன் இத்தகையதோர் தந்தையை நீங்கள் நினைவு செய்யக்கூடாது? அது தூய்மையற்ற உலகம். அதனால் 100,000கணக்கானோர் கும்பமேளாவிற்கு செல்கிறார்கள். அங்கே ஒரு நதி மறைமுகமாக உள்ளது என அவர்கள் கூறுகிறார்கள். எப்படி நதியொன்று மறைந்திருக்க முடியும்? இங்கும் அவர்கள் கௌமுக் பசுவின் வாயை செய்திருக்கிறார்கள். கங்கை நதி இங்கே பாய்வதாக அவர்கள் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் கங்கை நதி கடலை நோக்கி தனது வழியில் செல்லுமா அல்லது இங்கே உங்களுடன் மலைக்கு வருமா? பக்தி மார்க்கத்தில் அதிகளவு தளம்பல்கள் காணப்படுகின்றன. ஞானம், பக்தி, வைராகியம். ஒன்று எல்லைக்கு உட்பட்ட விருப்பமின்மை, மற்றொன்று எல்லையற்ற விருப்பமின்மை. சந்நியாசிகள் தமது வீடுகளை விட்டு சென்று காடுகளில் வாழ்கிறார்கள். இங்கே அப்படி எதுவும் இல்லை. நீங்கள் உங்களின் புத்திகளால் முழு உலகையும் துறக்கின்றீர்கள். ராஜயோகி குழந்தைகளான உங்களின் பிரதானமான பணி கற்பதும் கற்பிப்பதுமே ஆகும். இப்பொழுது ராஜயோகத்தை ஒரு காட்டில்தான் கற்பிக்க முடியும் என்பதல்ல. இது ஒரு பாடசாலை. இதிலிருந்து கிளைகள் தோன்றுகின்றன. குழந்தைகளான நீங்கள் ராஜயோகத்தை கற்கின்றீர்கள். சிவ் பாபாவிடம் கற்கும் பிரம்மா குமார்களும் பிரம்மா குமாரிகளும் எல்லோருக்கும் கற்பிக்கிறார்கள். ஒரே ஒரு சிவ் பாபாவினால் அமர்ந்திருந்து அனைவருக்கும் கற்பிக்க முடியாது. எனவே இதுவே பாண்டவ அரசாங்கமாகும். நீங்கள் இறைவனின் கட்டளைகளை பின்பற்றுபவர்கள். இங்கே நீங்கள் அமைதியாக அமர்ந்திருக்கிறீர்கள். வெளி உலகில் அதிக அளவு பிரச்சனைகளும் குழப்பங்களும் உள்ளன. தந்தை கூறுகின்றார், 5 விகாரங்களை தானம் செய்யுங்கள். அந்த சகுனங்கள் அனைத்தும் ஓடிவிடும். என்னுடையவராகுங்கள். நான் உங்களின் ஆசைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்கின்றேன். நாம் இப்பொழுது சந்தோஷ உலகிற்கு செல்ல இருக்கின்றோம். துன்ப உலகம் எரிய போகிறது என்பதை குழந்தைகளான நீங்கள் அறிவீர்கள். சில குழந்தைகளும் விநாச காட்சிகளை கண்டுள்ளார்கள். இப்பொழுது சிறிதளவு நேரமே எஞ்சி உள்ளது.
ஆகவே நீங்கள் நினைவு யாத்திரையில் மும்முரமாக இருந்தால் உங்களின் பாவங்கள் அழிந்துவிடும். அத்துடன் நீங்கள் உயர்ந்ததோர் அந்தஸ்தையும் பெறுவீர்கள். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. தந்தையிடமிருந்து உங்களின் முழுமையான ஆஸ்தியை பெறுவதற்கு மரணித்து வாழுங்கள். தத்தெடுக்கப்பட்டவர் ஆகுங்கள். உங்களின் மேன்மையான பாக்கியத்தை ஒரு பொழுதும் இழக்காதீர்கள். 2. தவறான விஷயங்களை கேட்பதன் மூலம் எவ்விதமான சந்தேகங்களையும் வளர்த்து கொள்ளாதீர்கள். உங்களின் நம்பிக்கை சிறிதளவேனும் அசைய அனுமதிக்காதீர்கள். இந்த துன்ப உலகம் எரியூட்டப்பட போகிறது. ஆகவே உங்களின் புத்தியின் யோகத்தை அதிலிருந்து அகற்றுங்கள். ஆசீர்வாதம். காலத்திற்கு ஏற்ப உங்களின் பாக்கியத்தை நினைவு செய்வதன் மூலம் சந்தோஷத்தாலும் பேறுகளாலும் நிறைந்திருக்கும் நினைவின் சுரூபம் ஆகுவீர்களாக. பக்தியில் நினைவின் சுரூபமாக இருக்கும் ஆத்மாக்களான உங்களின் ஞாபகார்த்தம் பக்தர்கள் இன்றும் உங்களின் ஒவ்வொரு செயலின் சிறப்பு இயல்புகளையும் நினைவு செய்து தனித்துவமான ஆன்மீக அனுபவங்களில் தங்களை மறந்திருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் உங்களின் நடைமுறை வாழ்க்கைகளில் பல அனுபவங்களை பெற்றிருப்பீர்கள். அவற்றை உணர்ந்தவர்களாக இருந்து காலத்திற்கு ஏற்ப அவற்றின் ரூபத்தை அனுபவம் செய்யுங்கள். வெளிப்பட்ட ரூபத்தில் இருக்கும் அந்த செயல்கள் உங்களுக்கு தனித்துவமான சந்தோஷத்தின் பொக்கிஷ களஞ்சியங்களாகவும் பேறுகளாகவும் இருக்கும். நான் எதை அடைய வேண்டுமோ அதை அடைந்து விட்டேன் என்ற எல்லையற்ற பாடல் உங்களின் இதயங்களில் ஒலிக்கும். ஸ்லோகன். நீங்கள் முதலாம் இலக்க ஆத்மாவாக விரும்பினால் உங்களின் பாத சுவடுகளை தந்தை பிரம்மாவின் பாத சுவடுகளில் தொடர்ந்து வையுங்கள். ஓம் சாந்தி.